ஆலப்புழா ஜிம்கானா. இது ஒரு மலையாள படம். தமிழ் டப்பிங்ல சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சீரியஸான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த பக்கம் போயிடாதீங்க. இது ஒரு மாதிரி சும்மா ஃபன்னான ஒரு படம். அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்த்துருவோம். ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்றாங்க. வந்த ரிசல்ட் என்னடா, ஒரு 5 பேர் ஃபெயிலு, ஒருத்தன் ஒன்றையும் பாஸ் அப்படின்ட்டு. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறானுங்க. அந்த மீட்டிங்ல ஒரு கேரக்டர் உள்ள வருது. நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணாத, அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு போறாப்புல. அவன் மிரட்டிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த கேங்கும் சேர்ந்து அவன் எப்பறம் அவனை மிரட்டலாம், வாடா நான் அவனை அடிக்கிறேன்டா அப்படின்னு செமையா ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணி இந்த சீன்ல வந்து அவன் அடிப்பான், சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் போது அவன் மொக்க வாங்குறது இருக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு தான் நம்ம பார்க்க உட்காரோம். அடுத்த காட்சியிலே அப்படி சைஸா மூவ் பண்றாங்க. ஹீரோ வந்து அவன் யாருன்னு கேட்கறான். அவன் வந்து பாக்ஸர் அப்படி. ஓ பாக்ஸரா, நம்மளும் பாக்ஸிங் கத்துக்குவோம். அவன் அடிக்கிறதுக்கு இல்லை, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்ல, கிரேஸ் மார்க்கையும் நம்ம ஒரு மாதிரி நல்ல காலேஜ் இல்லைங்கன்னா லேஸ் ஆகும், அதனால வந்து பாக்ஸிங் கத்துக்குவோம் அப்படின்ட்டு இவனுங்க எல்லாருமே கும்பலா போய் பாக்ஸிங்குள்ள இறங்குறாங்க. இதுக்கப்புறம் எப்படி பாக்ஸிங் கத்துக்கிட்டாங்க, இவனுங்க என்ன பண்ணானுங்க, ஜெயிச்சானுங்களா ஜெயிக்கலையா அப்படின்றதான் இந்த படம்.